இலவசம் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இலவசத்தை அவ்வளவு அறிவிச்சு வச்சிருக்கான். இது மட்டும் சேர மாட்டேன்னா என்ன? நான் இப்ப போவேன், நான் கை காமிச்சா நீங்க ஏத்துக்குவீங்களா? மாட்டேன். வெளியே வரும்போது ஜாலியா கை கட்டுவாரு, உள்ள என்ன நினைச்சுங்கிறது தெரியணும்ல. அதெல்லாம் கூட்டணி தான் வைப்பான். கூட்டணியை பிடிச்சிருவாரா? வச்சிரும் கேடி பையன். விஜய் அவர்கள் அரசியல ஜொலிக்க முடியாது. அண்ணா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல விஜய் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வேஸ்ட் தான். அதெல்லாம் வச்சு ஒரு கூட்டணியில சேர்க்கணும் செய்யணுங்கிறது அது வாய்ப்பு. இப்ப இருக்கிற இந்த அரசியல் சூழல் விஜய் அவர்கள் நேற்று வந்து டெல்லி போயிருந்தார்ல, பையில வந்து கத்திரிக்கோள் வச்சிருந்தாரா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு வச்சிருந்திருப்பாரு? நமக்கு தெரியாது. சரி, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட அரசியல் நல்லா செய்வா அப்படி, மக்களுக்கு நல்லா பாப்பா அப்படி, படிக்கிற பிள்ளைங்க வந்து பெண்களுக்கு எல்லாம் நல்லா செய்வா அப்படி. இந்த பெண்களுக்கு நல்லா செய்வாரு நீங்க, ஆனா வீட்லயே வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்ல பிரச்சனை. அது சின்ன சின்ன எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கிறது. அதெல்லாம் வந்து பெருசாலாம் ஒண்ணு இந்த எலெக்ஷன் வந்ததுனால அதே பெரிய காரணமா காட்டவும் கூடாது. இந்த எலெக்ஷன் வந்ததா அதே பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. பெருசா எல்லாம் அதே சொல்றாங்க. நாளைக்கு அவங்க சமாதானம் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் அது ஒண்ணு லம்பனே போகும். இல்ல வீட்லயே தங்க விட மாட்டாரு அப்படிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வந்து இதா இருக்கலாம், பொருளையா இருக்கலாம். அவ்வளவு நாள் வந்து வளர்ச்சி பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறப்போ இப்ப மட்டும் எப்படி உள்ள போக கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் மாதிரி ஏதாவது பேசலாம். அப்ப அது மீறி ஏதாச்சும் பேசலாம். சரி, ஓகே. இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தார்ல, வரும்போது எல்லாரும் பார்த்து கை காட்டே வந்தாராம். அவர் கூட்டணி சேருவாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அது அவருதான் சார். அவர் என்ன இதுவோ அவர் தான் வந்து முடிவு எடுக்கணும். சரி, அவர் ஜெயிப்பாரா மாட்டாரு? கண்டிப்பா ஜெயிப்பார். கண்டிப்பா ஜெயிப்பார். மக்களோட ஆதரவு இருக்கு. என்ன இது பண்ணாலும் ஜெயிச்சிருவாரு. ஓகேண்ணா, நன்றிண்ணா. விஜய் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப நல்லவர் நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லவங்க, நாட்டுக்கு நல்லது செய்வாங்க. அவங்க நல்லது. குடும்பத்துல எப்படி இருந்தாலும் நாட்டுக்காக நல்லதை பண்ணுவாங்க. குடும்பத்துல யாரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நாட்டுக்காக நல்லது செய்வாங்க. நாங்க அதனால விஜய் ரொம்ப நம்புறோம் நாங்க. ஆனா குடும்பத்தையே பாத்துக்க முடியலையே, ஆனா எப்படி வந்து நல்லது செய்ய போறாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவர் குடும்பத்தை பத்தி கூட கேர் பண்ணிக்கல. நாட்டு ஜனம் மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி குடும்பத்தையே தியாகம் பண்ணிட்டு வர்றாரு. ஆமா. ஆனா அந்த அவரு தியாகம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு கண்டுக்க மாட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணல, வேற ஒரு நடிகையோட இருக்காங்கன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க பொய்க்கு புகார் அளிக்கலாம். பொய்க்கு புகார் அளிக்கலாம். பொய்க்கு மனைவினா அப்படிதான். நம்மளை நம்பாம போறாங்களே வெளியில, நம்மளை விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்தினால அவங்க பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டி அப்படி பேசிக்கிறாங்க. சார், பிஜேபி வந்து கொள்கை எதிரையும் சொல்றாரு. அவங்க கூட கூட்டணி வைக்க போறது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, அதுக்கு தான் டெல்லிக்கே போனாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. திரும்பி வரும்போது எல்லாருக்கிட்டையும் கை காட்டிட்டுலாம் வந்திருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி வச்சிருவாரா? கூட்டணி வைக்க மாட்டாரு, தனியா தான் வருவாரு. தனியா தான் நிப்பாரு அவரு. கூட்டணிக்கு சம்மதிக்க மாட்டாரு. தெரிஞ்ச வரையிலயும் கூட்டணிக்கு சம்மதிக்க மாட்டாரு. சம்மதிக்க மாட்டாரு, தனியா தான் வருவாரு. ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு, வெற்றியோட வருவாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல விஜய் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் வேஸ்ட் தான். அதாவது வேஸ்ட்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு அவர் வந்து ரசிகர் ஓட்டு வேணா வாங்கலாம். ரசிகர் ஓட்டு வேணா வாங்கலாம். ஆமா, அவ்வளவு வேணா. அது ரசிகருக்கு முக்கால்வாசி பேருக்கு ஓட்டே கிடையாது. சரிங்களா? விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மி தான். ஆனா இப்ப அவங்க என்டிஏவோட கூட்டணி போறதா பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா அது வந்து அவங்க ஏத்துக்கணும்ல. இவரு முதல்ல மாட்டேங்கிறாப்ல, இப்ப நான் போறேன்னு சொல்லும் போது அவங்க ஏத்துக்கணும்ல. அவங்கதான் பேச்சுவார்த்தையும் நடத்துறாங்களா? எல்லாம் விட்டு பேசுறாங்க. போனா பரவாயில்ல. பரவாயில்ல. கொள்கை எதிர்ப்பு சொல்லிக்கிறாரு, போனா பரவாயில்லையா? கொள்கை எதிர்ப்பு வந்து நிறைய இருக்குல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல, டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் கொள்கை எதிர்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னா அதுவும் கொள்கை எதிர்ப்பு இருக்கு. அந்த பக்கம் போறாங்க, இந்த பக்கம் வராங்க, திடீர்னு ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. என்னைய பொறுத்தல என்னன்னா, விஜய் வர்றாப்ல அப்படின்னா ஒண்ணு தனிச்சு வர முடியாது, வாய்ப்பு இல்ல. கூட்டணி வச்சா வரலாம். அது பாஜகவோட கூட்டணி வச்சா வந்துடலாமா? பாஜகன்னு சொல்ல முடியாது. நான் கூட்டணி தான் சொன்னேன். நான் பாஜக அதெல்லாம் பேசல. கூட்டணி வச்சா வரலாம். கூட்டணி வச்சாதான் தமிழ்நாட்டுல வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லன்னா அது வாய்ப்பே இல்ல. அப்பேற்பட்ட எம்ஜிஆரே அன்னைக்கு முடியாம தானே இது பண்ணாரு. சரி, அது கரெக்ட் தான். இப்ப டெல்லிக்கு போயிட்டு கை காட்டிட்டு எல்லாம் வர்றாருல, அந்த நெருக்கடி கொடுத்தாங்க. ஆமா, சிபிஐ நெருக்கடி. நான் இப்ப போவேன், நான் கை காமிச்சா நீங்க ஏத்துக்குவீங்களா? மாட்டேன். அது மாதிரிதான் டெல்லியில அவங்களை யார் தெரியும்? அவங்க ரசிகர்கள். அவ்வளவுதான். ரசிகர்களுக்காக கை காமிச்சு வந்திருக்காரு, அரசியலுக்காக கை காமிக்கல. ரசிகர்களுக்கு கை காமிச்சு வந்திருக்காரு. பாப்போம். ரசிகர்கள் நல்லா தான் இருக்கும். வந்தா நல்லா இருக்கும். வரமாட்டாரு, வந்தா நல்லா இருக்கும். என்னுடைய எதிர்ப்பு அதான். எதிர்பார்ப்பு. ஓகேண்ணா. எதிர்பார்ப்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு இருந்தாலும் அவர் வந்தா நல்லா இருக்கும்.
அண்ணனோட கருத்தா இருக்கு. ஆமா. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. விஜய் அவர்கள் கூட்டணி போய் வந்துருவாரா? டெல்லி எல்லாம் போய் கை காட்டிட்டுலாம் வந்திருக்காரு. அதெல்லாம் கூட்டணி தான் வைப்பான். கூட்டணி வச்சிருவாரா? வச்சிரும் கேடி பையன். கொள்கை எதிரி சொல்லிருக்காரு, அவர் எப்படி கூட்டணி வைப்பாரு? இலவசம் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இலவசத்தை அவ்வளவு அறிவிச்சு வச்சிருக்கான். இது மட்டும் சேர மாட்டானா என்ன? அப்ப சொல்றதை அவர் செய்ய மாட்டாருன்னு. ஆமா, கண்டிப்பா தான். இப்ப இலவசம்ன்ற பேர்ல நிறைய நல்ல விஷயங்கள் தானே செய்யறாரு. நல்ல விஷயம் என்னப்பா செய்யறாரு? அதேதான் திமுக செய்துன்னு இருக்கு. நீ என்ன புதுசா செய்துட்ட? எக்ஸ்ட்ரா 2500 ரூபா தரேன்றாரு. அது எங்க ஸ்டாலின் ஐயாவே தருவாரு. அவரே தந்துருவாரு. அவரே 2000 ரூபா தரேனுக்கு. அப்ப 2000 தருவாரு. 1000 ரூபாய் கொடுத்தவரை 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. தர மாட்டாரா என்ன? இல்ல, எல்லாருமே இப்ப வெறும் ஒயிட் போர்ட்ல மட்டும் தான் போக முடியுமா இருக்கு. எல்லா பஸ்லயுமே ஃப்ரீயா போலான்னு சொல்றாருல்ல மகளிருக்கு. பாக்கணும்லப்பா, சாத்தியம் இல்லல்ல. எவ்வளவு நம்மளுக்கு சுமை இருக்கு. 10 பஸ் தான் விடுவாங்க. மொத்த பஸ்ஸும் விட்டா அப்புறம் எப்படி நம்ம தமிழ்நாட்டை ஆள்றது சொல்லுங்க? அப்புறம் நாங்கெல்லாம் அப்படி எப்படி உழைக்கிறது? 10 ரூபா கொடுத்தாதான் நம்ம போக முடியும். எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்தா சாப்பாடு ஃப்ரீயா கொடுத்துறாரு. ஒரு டைம்ல எல்லாமே தான் பண்றாரு. இதுவும் ஃப்ரீயா கொடுத்தாங்க தூக்கி தான் எழுதுவாங்க. தூங்கி தான் எழுப்பாரா? தூங்கி தான் எழுதுவாங்க மக்களுங்க. எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுத்தா ஆமா, சோம்பேறித்தனமா ஆயிடும். கொடுக்குற அளவு மட்டும் கொடுக்குற அளவுக்கு தான் கொடுக்கணும். இல்லாதவங்க எவ்வளவு பேர் இல்லாதவங்க இருக்காங்க, அவங்க போலாம் பஸ்ல. இருக்கிறப்பட்டவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அதுலயே ஏறி தான் போறாங்க. அதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க? யாரு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் போய் சேரணும். ஆமா, ரொம்ப இல்லாதவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. வயசானவங்க இருக்காங்க, அவங்க தாய் தகப்பங்க எல்லாம் விட்டு போயிருக்கா, பிள்ளைங்க எல்லாம் விட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கும் இது எவ்வளவு நல்ல விஷயம் இதெல்லாம். ஆமா, நல்ல விஷயம் எல்லாமே. சரி, ஓகேக்கா. உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன், வேலுநாச்சியார் படை உடம்புல கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு போலீஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காருல்ல. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம போலீஸா பட்டன்ல கேமரா வச்சுன்னு தான் இருக்காங்க. நீ வந்தா என்ன, வரலன்னா என்ன? கேமரா வச்சிருந்தா நம்ம போலீஸ் எல்லாம் போது வருது. அப்ப இங்க ஆல்ரெடி இருக்கிறதா அவர் சொல்லிருக்காரு. ஆல்ரெடி இருக்கிறதா சொல்லிருக்காரு. ஆல்ரெடி இருக்கிறது மொத்தமா பிரிவிலேஜா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஏன்னா சேப்பாக்கத்துல விடிய போலீஸ் இருக்கு. எத்தனை மணிக்கு கீழே கூட இறங்கி வந்து நாங்க டீ சாப்பிடலாம். அந்த அளவுக்கு போலீஸ் இருக்கு. ரவுண்ட் அப்ல எல்லாமே பண்றாங்க, கொள்றாங்க, எல்லாமே இருக்கு. தேவையானது இருக்கு, மத்ததெல்லாம் எதுக்கு தேவையில்ல அப்படின்றீங்க. ஆமா, ஓகேக்கா, சூப்பர். ஐயா, இன்னைக்கு இருக்கு இந்த அரசியல் சூழல்ல விஜய் அவர்கள் புதுசா களத்துக்கு இறங்கி இருக்காருல்ல, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் அரசியல ஜொலிக்க முடியாது. விஜய் அரசியல ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த வகையிலும் இல்ல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைங்கிறத பத்திரிகையினுடைய செய்தி, இதர செய்தி, நேரடியா பாக்குறது, காதுல கேட்கறது, கண்ணுல கேட்கறது எல்லாமே. அதனால ஜெயிக்க ஜொலிக்க முடியாது. வர எல்லா செய்தியும் அவரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்றீங்க. நேத்து கூட டெல்லிக்கு ஏதோ பெரிய நெருக்கடி எல்லாம் சொன்னாங்க. அவர் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஜாலியா கை கட்டினு வந்தாருல. ஜாலியா வெளியே வரும்போது ஜாலியா கை கட்டுவாரு. உள்ள என்ன நடந்துச்சுங்கிறது தெரியணும்ல. ஆமா, என்ன நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குமா, அவங்க எல்லாம் நோட் பண்ணி கிளியரா டீடைல்ஸ் பூரா கரெக்டா பக்காவா வாங்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அமலாக்கத்துறையில எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க போயிட்டு வந்து அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. சரி, இந்த கூட்டம் நடந்திருக்கு இல்ல, கூட்டணிக்காக அவர் நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனா போக மாட்டேன். கூட்டணிக்காக தான் நெருக்கடி கொடுக்கறது உண்மைதான். ஆனா அவர் போக மாட்டேன்ற ஸ்ட்ராங்கா தானே இருக்காரு. கொள்கை எந்த வகையிலும் 234 தொகுதியிலேயே நம்ம தனியா நின்று நம்ம ஓட்டு வாங்கி நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு காமிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. கெப்பாசிட்டி காட்டு, அதுக்கப்புறம் எத்தனை பெர்சன்டேஜ் நமக்கு கிடைக்குது அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தாப்புல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி காய்நாத்தான்னு நினைக்கிறாரு. 100% இந்த தடவை 2026 ஒரு ஆட்சிக்கு வர முடியாது. நிச்சயமா முடியாது. ஓகே சார், இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல புதுசா விஜய் வந்திருக்காரு இல்லையா, அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவருடைய நிலைப்பாடு எந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் ஒரு முக்கிய பங்கு வகிப்பார். எந்த கூட்டணியா இருந்தாலும், எந்த கூட்டணி சேர்ந்தாலும் அவருடைய பங்கு முக்கிய பங்கா இருக்கும். இப்ப கூட்டணி போய் சேர்ந்துட்டு வர வாய்ப்பு இருக்கா? இந்திய கூட்டணியில அவர் இணைக்க ட்ரை பண்றாங்க. போனா அவருக்கு நல்ல லைஃப், நல்ல லைஃப், கூட்டணிக்கு நல்ல லைஃப். ஆனா அவரு கொள்கை எதிரியா பாஜக சொல்லியிருக்காரு, அவங்க அந்த கூட்டணியில இருக்காங்க. கொள்கை எதிரின்ற காட்டுல இப்ப எல்லாமே கொள்கை எதிரி. அப்புறம் தேர்தல் வரும்போது மாற்று கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிறாங்க, கொள்கை கோட்பாடுகள்லாம் மாத்தி வச்சுக்கிறாங்க. அதனால தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க முடிவெடுக்கலாம். அப்ப அவரு எதுக்கு மாற்று சக்தியா வருவாருன்னா, இப்ப கொள்கையை மாத்திக்கிறாருன்னா எப்படி சரியா இருக்கும்? கொள்கை கொள்கை அப்பப்ப அவங்கவுங்க கூட்டணிக்கு தகுந்த மாதிரி. இப்ப காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி அங்க இதுமா இருக்காங்க. ஆனா இங்க ஒரே கூட்டணி இருக்காங்க. அது என்ன தர்மம்? அது மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு டெல்லிக்கு போயிட்டு அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுக்குறாங்க, சிபிஐல நெருக்கடி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வரும்போது அவர் கையாட்டிக்கிட்டு ஜாலியா வந்தாரு. ஜாலியா தான் வந்தாரு. இது ப்ராசஸ் வழக்கமான விசாரணை தான். அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அதெல்லாம் வச்சு ஒரு கூட்டணியில சேர்க்கணும் செய்யணுங்கிறது அது வாய்ப்பு இல்ல. ஆனா போகும்போது கத்திரிக்கோள் எல்லாம் எடுத்துட்டு போனா நம்ம எதுக்கு எடுத்துட்டு போய்? அது தெரியாது. பிளைட்ல அது அலோடு இல்லன்னு தெரியும் அவருக்கு. தெரியல, அதை பத்தி நமக்கு தெரியாது. கூட்டணிக்கு வந்தா அவருக்கு நல்லதுன்னு மட்டும் சொல்றேன்.
நல்லா இருக்கும். அவர் ஒரு கண்டிப்பான ஒரு இடத்த பிடிப்பாரு. அவர் போற இடத்துல வந்து அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருக்கு. கூட்டணி போறதுக்கு போனார்னா அவருக்கு வாய்ப்பு, அவருக்கு நல்ல லைஃப், அவருடைய வெற்றி, அவர் போற கூட்டணி வெற்றி அடையும். கிங்கா இருப்பாரா தெரியாது, ஆனா கிங் மேக்கரா இருப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா கிங் மேக்கர். கிங் மேக்கர். ஓகே, ரொம்ப நன்றி.